ராஜேஷ், ஏற்கனவே நீங்க சொன்னீங்க அங்க வந்து ஏராளமான பெண்கள், இளைஞர்கள், குழந்தைகளுடைய கூட்டம் வந்து அங்க அதிகமா இருக்கு அப்படின்னு. அதே போல நிறைய பேர் சோர்வடைஞ்சிட்டாங்க, மயக்கம் அடைஞ்சு மருத்துவமனைகளுக்கு எடுத்துட்டு போறாங்கட்டு இந்த மாநாட்டுல எல்லாம் பார்ப்போம். தாவேக்காவுடைய தன்னார்வலர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் கொடுக்கறது, அதே போல பிஸ்கட் கொடுக்கறது, இந்த மாதிரி பணிகள்லாம் செய்வாங்க. இப்போ மரக்கடை பகுதியில் அந்த மாதிரி யாராவது வந்திருக்காங்களா இல்ல வரலையா? இல்லை, தற்போது வரை அது போன்று யாரும் இங்கே வரவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், மாநாடு எத்தனை மணிக்கு நடைபெறும் தெரியும், மாலையில நடைபெறும் என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் தொண்டர்கள் காலையிலிருந்தே வருவார்கள். அவர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய வகையிலும், அவர்களுக்கு ஒரு ஊட்டம் கொடுக்க வேண்டிய வகையிலும் அந்த தண்ணீர், குளுக்கோஸ், பிஸ்கட் போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் இங்கே திருச்சியை பொறுத்தவரையிலே இது ஒரு பிரச்சார பொதுக்கூட்ட பாயிண்ட். மொத்தமே ஒரு 15-20 நிமிடங்கள் மட்டும்தான் இங்கே பேசுவதற்கான அனுமதி. 10:35 மணிக்கு அவர் வருவார், ஒரு 15 நிமிடங்கள் பேசுவார். 11 மணிக்கெல்லாம் அவர் இங்கிருந்து கலைந்து சென்று விடுவார். அடுத்தடுத்து அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களுக்கு சென்று விடுவார் என்பதுதான் காவல்துறைக்கும் தெரிவிக்கப்பட்டது, நிர்வாகிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டது. அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயனுடைய எண்ண ஓட்டமாக இருந்தது. ஆனால் இந்த தற்போது நடைபெறக்கூடிய விஷயங்கள் எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது. இது எதுவுமே திட்டமிடப்படாத விஷயங்கள். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து விட்டார்கள். வெறும் மரக்கடையில மட்டும் அவர்கள் குவிந்திருந்தால் பிரச்சனையே கிடையாது. விமான நிலையத்திலேயே ஆயிரக்கணக்கானவர்கள் குவிந்து விட்டார்கள். விமான நிலையத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த மரக்கடை பகுதி, இந்த பகுதி வரை அந்த நெடுஞ்சாலையிலே 2 புறமும் ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் குவிந்து விட்ட காரணத்தினாலே தொடர்ந்து விஜய் விரைவாக வருவதிலே தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. 1 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகக்கூடிய சூழல் 7 கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட அவர் 3 மணி நேரத்துக்கு மேலாக பயணித்து வரக்கூடிய ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக இங்கு காலை 5 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் காலை உணவு கூட சாப்பிடாமல் வந்திறங்கிய அந்த தொண்டர்கள் இங்கே மேற்கொண்டு அவர்களால் நிற்பதற்கு சக்தியற்ற நிலையிலே அவர்கள் ஆங்காங்கே சுருண்டு விழுவதையும் மயங்கி விழுவதையும் பார்க்க முடிகின்றது. ஒரே ஒரு ஆறுதலான செய்தி, ஆங்காங்கே ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இருக்கின்றது, மருத்துவ குழுக்கள் அங்கங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மயங்கியவர்களை உடனடியாக மீட்டு முதலுதவி சிகிச்சை கொடுத்து அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றார்கள். ஆனால் இங்கே கூடி நிற்கக்கூடிய 10,000க்கும் மேற்பட்ட தொண்டர்களுக்கு குடிப்பதற்கு கொடுப்பதற்கு தண்ணீர் கிடையாது. அவர்களுக்கு காலை உணவோ மதிய உணவோ வழங்கப்படவில்லை. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகத்தையும் குறை சொல்ல முடியும் என்று சொல்ல முடியாது. நாம் முன்பே சொன்னது போல இது ஒரு திட்டமிடப்படாத நிகழ்வாக மாறிவிட்டது. திட்டமிட்டது 10:30 மணிக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் வர முடியாத அளவுக்கு வழிநெடுக்க கட்டுக்கடங்காத கூட்டம். இந்த மக்கள் வெள்ளத்தில் நீந்தி எதிர்நீச்சல் போட்டு வருவது அவ்வளவு சுலபமான காரியமாக இல்லை. எனவே பவுன்சர்கள் உதவியோடு தொடர்ந்து விஜயனுடைய வாகனம் எறும்பு ஊறுவது போல இன்ச் பை இன்ச்சாக ஊர்ந்து அந்த தார் சாலையிலே வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வந்தால்தான் இந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய மரக்கடை பகுதிக்கு வந்து சேர முடியும். இந்த இடத்திலே நாம் முன்பு குறிப்பிட்டது போல ஏராளமான இளைஞர்கள், வயதானவர்கள், குறிப்பாக பெண்கள், மாணவிகள் என பலரும் குவிந்திருக்கின்றார்கள். அவர்கள் உற்சாக மிகுதியிலே ஆட்டம் போட்டு முடித்துவிட்டு தங்களுடைய எனர்ஜியை எல்லாம் இழந்துவிட்டு தற்போது சோர்ந்து போய் வீதியின் ஒரு மூலையிலே ஆங்காங்கே முடங்கி கிடப்பதை பார்க்க முடிகின்றது. புதிதாக அல்லது தாமதமாக வந்தவர்கள் மட்டும் ஆங்காங்கே தங்கள் கழுத்திலே இருந்த மஃப்ளர்களை எடுத்து அவர்கள் தலையின் மீது கையை உயர்த்தி சுற்றி கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. தெண்டை மேளங்கள், அதே போல பொய்க்கால் குதிரை, கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் போன்ற தமிழரினுடைய பாரம்பரிய கலைகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த கலைஞர்களும் கூட சோர்வடைந்து அவர்கள் வீதியின் ஓரத்திலே நிழல் தேடி அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. விஜயனுடைய ரசிகர்கள் மட்டுமில்லாமல் திருச்சி மற்றும் திருச்சியினுடைய சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்களும் குவிந்திருக்கின்றார்கள். விஜயனுடைய முகத்தை காண வேண்டும். இத்தனை நாட்களாக, இத்தனை ஆண்டுகளாக பெரிய திரையில் பார்த்த அவரை அருகிலேயே பார்க்க வேண்டும். அவர் நேரில் பார்க்க எப்படி இருக்கின்றார், அவருடன் கைகுலுக்க வாய்ப்பு இருக்கிறதா, அவருடன் செல்ஃபி புகைப்படம் எடுப்பதற்கான சான்ஸ் கிடைக்குமா என்று இளைஞர்களும் பெண்களும், குறிப்பாக அதிக அளவிலே பெண் ரசிகைகள் அதிக அளவிலே கூடி நிற்பதை பார்க்க முடிகின்றது. அவர்களை அந்த வாகனத்தின் அருகே நெருங்க விடாமல் இருப்பதற்கு இங்கு
ஏராளமான அந்த தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் அந்த கட்சியின் சார்பிலே உருவாக்கப்பட்டு அவர்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது தவிர 100க்கும் மேற்பட்ட காவலர்களும் மரக்கடை அந்த பாயிண்ட் முழுவதும் நிரப்பப்பட்டு ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். வாகனம் தற்போது மெதுமெதுவாக ஊர்ந்து 3 கிலோமீட்டரை கடந்து வந்து கொண்டிருக்கிறது.